Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாகவும் மற்றும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை எனக்கு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுங்க சார் அப்படின்னாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது இன்னமும் அதாவது இந்த வீடியோவை இன்றைக்கி 14/8/2024 காலையில் 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் என்ன மாதிரி தகவல்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத 2023 ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம செஞ்சதை வச்சு இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன்இன், இதில் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கணும். இதில் செலக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் என்னவெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் கோட்டாவா கவர்மெண்ட் காலேஜா, டீம்டா, இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ரோல் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும், செக்யூரிட்டி பின், கேப்சா கோடு இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்கணும். அதாவது நம்ம இங்கே எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ். இது 2023. இப்போ 2024 எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 2024 ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் of NTA used for the registration on the MCC portal for counseling. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் ஆகட்டும், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம என்டிஏக்கு நீட் எக்ஸாம் எழுதும்போது மே 5 நீட் எக்ஸாம் எழுதும்போது எதை கொடுத்தோமோ அதையே இப்போவும் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மெயில் ஐடியும் இப்போ ஒரு மெயில் ஐடியும், இல்லைன்னா அப்போ ஒரு மொபைல் நம்பரும் இப்போ ஒரு மொபைல் நம்பரும் கொடுக்க வேண்டாம். ஒரே நம்பர் ஒரே மெயில் ஐடியாக இருக்கட்டும். ஆல் த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் பை எம்சிசி ஆஃப் DGHS மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் த்ரூ த இமெயில் ஆன் த ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. அதனால் எப்போ சொல்லியிருக்காங்க, இதுக்கு எந்த விதமான தகவல் அனுப்புகிறதா இருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் ஆர் மொபைல் நம்பருக்கும் தான் SMS அனுப்புவாங்க. அதனால் நம்ம நீட் எக்ஸாம் அப்போ நம்ம என்னென்ன மொபைல் நம்பரும் எந்தெந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் கொடுத்தோமோ அதையும் இப்போவே யூஸ் பண்ணால் நம்மளுக்கான தகவல் வரும் பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வரும். அடுத்தது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது வித் ரிகார்ட் டு த சேஞ்ச் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் ஷல் நாட் பி என்டர்டைன்டு. ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படின்னா அதை எம்சிசி என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணுங்கள். வித் த லேட்டஸ்ட் ரெஜிஸ்டர்டு வெர்ஷன் ஆஃப் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், ஃபயர்ஃபாக்ஸ், விண்டோஸ், iOS during the registration and choice filling process to avoid any technical complications. அப்போ தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸு இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் இந்த மாதிரியான இதில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது குவாலிஃபைடு அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரெஜிஸ்டர்
on MCC website. ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தட் இஸ் www.mcc.nic.in. அந்த வெப்சைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆஃப் சீட்டு MCC does not allot any seat either on the nomination basis or manually. அப்போது அது நாமினேஷன் மெத்தட்லேயோ இல்லைன்னா மேனுவலாவோ பண்ணுறதில்ல, எல்லாமே த்ரூ ஆன்லைனில் தான். அதனால் கம்ப்யூட்டர், லேப்டாப் இதை யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் வேண்டாம். மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு டவுன்லோட் த சாண்டஸ் ஆப். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சாண்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஓடிபி ஆன் யுவர் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி ஃபார் கேண்டிடேட் ஃபிசிக்கலி ரிப்போர்ட் அட் த காலேஜ் அலாங் வித், அதாவது அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா ஒரிஜினல்ஸையும் காலேஜில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். அலாட்டட் சீட். நோ அதர் பர்சன் இன் பிளேஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஷல் பி அலோட் டு சப்மிட் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கேண்டிடேட். என்னால் வர முடியலைங்க சார், அந்த டேட்டில் எனக்கு வேறு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதனால் என் ஃப்ரெண்ட் அனுப்புகிறேன், எங்கள் அப்பாவை அனுப்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலாட்டான காலேஜுக்கு கேண்டிடேட் நேரடியாக சென்று எல்லா ஒரிஜினல்ஸையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே நம்மளுக்கு நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். ரீஃபண்டபிள் திரும்ப பெறக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். டு பி ரீஃபண்டட் ஒன்லி இன் த அக்கௌண்ட் ஃபார்ம் விச் பேமெண்ட் ஹேஸ் பீன் மேடு. எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணம் கட்டுறோமோ அதே அக்கௌண்ட்டுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகிடும், ஃபோர்ஃபீட் ஆகாத பட்சத்தில். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ரவுண்ட் 1க்கு மட்டும் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸசைசிங் ஆஃப் சாய்ஸஸ் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் டியூரிங் தி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் லாக்கிங் விண்டோ டு பி டன் ஆஸ் பர் த ஷெட்யூல். அப்போது இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும், அதுக்குள்ளே சாய்ஸ் லாக் பண்ணிடணும். அந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இன் ரவுண்ட் 1. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 1 MCC வெப்சைட். MCC வெப்சைட்டில் நம்மளுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி ரிப்போர்ட் நம்மளுக்கு அலாட்டான காலேஜில் என்ன பண்ணணும், ஒரிஜினல்ஸோட மெடிக்கல் காலேஜ்லேயோ டென்டல் காலேஜ்லேயோ நம்ம போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பின் அலாட்டட் அ சீட் இன் ரவுண்ட் 1 கேன் ஆப்ட். விருப்பப்பட்டால் அங்கேருந்து நம்ம ஆப்ட் அவுட் ஆகிக்கலாம். வில்லிங்னஸ் கொடுத்து அப்கிரேடேஷன் வேணாலும் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 கொடுத்துக்கலாம். விச் தே வில் ஹேவ் ஃபிசிக்கலி ஆர் ரிப்போர்ட் வித் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அட் த அலாட்டட் காலேஜ். நோட், இஃப் த ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் நாட் அலாட்டட் சீட், ஒருவேளை ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஈ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 டைரக்ட்லி வித்தவுட் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். திரும்பவும் இன்னொரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏற்கனவே கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு சீட்டு கிடைக்காத மாணவர்கள் 2வது ரவுண்டில் கலந்துக்கலாம். ஓகே, இப்போது கல்லூரிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அலாட்மெண்ட் லெட்டர், அட்மிட் கார்டு, அப்புறம் ரிசல்ட், அதான் அலாட்மெண்ட் லெட்டர் இஸ்யூடு பை த NTA. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்டு, 10+2 சர்டிஃபிகேட்டு, 10+2 மார்க் ஷீட்டு, 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. NRI கேண்டிடேட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்ரி, பாஸ்போர்ட் காப்பி, ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்டு, எம்பசி சர்டிஃபிகேட்டு, ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட்டு, ஸ்டார்டிங் வித் ஸ்பான்சர் இஸ் ரெடி டு பேர் த எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு பதிலாக அந்த ஸ்பான்சர் இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறாரு, அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படிங்கிற அந்த லெட்டரு. ரிலேஷன்ஷிப் அஃபிடவிட், ரிலேஷன்ஷிப் கேண்டிடேட் வித் த ஸ்பான்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். OBC NCL சர்டிஃபிகேட்டும் அதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் நீங்கள் EWSல இருக்கிறீங்களா, நான் கிரீமி லேயரில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல், டென்டல், BSc நர்சிங் வில் ஹேவ் டு பே த 2 kinds ஆஃப் ஃபீஸ். ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திரும்ப கிடைக்காத 5000 ரூபாய் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். அடுத்தது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய். அப்போது டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கிற மாணவர்கள் 2,05,000 ரூபாய்
கட்ட வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள் refundable fee plus 2 lakhs refundable security deposit at the time of registration. இதெல்லாம் செஞ்சால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1000 rupees இது திரும்ப கிடைக்காது. அண்டு 500 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். அப்போது இடபிள்யூஎஸுக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் 1000 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நான் ரீஃபண்டபிள் கட்டணும். அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு. அப்போ அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்ததுன்னா 11,000 ரூபாய். ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட் எடுக்கிறவங்களும் எய்ம்ஸு ஜிப்மர் இந்த மாதிரியான சீட் எடுக்கிறவங்களும் 11,000 rupees கட்டணும். அதுவே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தது அப்படின்னா கேண்டிடேட் 5,000 ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி 5,000 கட்டணும் ப்ளஸ் 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணும். அப்போது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து 5,500 ரூபாய் கட்டணும். 500 ரூபா திரும்ப கிடைக்காது. 5,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் ரிமைனிங் இருக்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் இன்னமும் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உடனே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம உடனே செய்யணும், உடனே செஞ்சணும், சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு அவசரப்பட வேண்டாம். ஏன்னா உடனே செய்யும்போது ஏதாவது மிஸ்டேக் வரலாம். டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பொறுமையாக ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம எல்லாம் செஞ்சுட்டோன்னா அதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பயத்தோடையே இருக்கணும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் டாப்பர்ஸ் யாரெல்லாம் வந்து மார்க் அதிகமாக வச்சுருக்கீங்களோ 650 அண்ட் above இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய அலாட்மெண்ட்டை நீங்கள் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட் அப்படிங்கிறது நம்ம தமிழக மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களால் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைத்த மாதிரி இருக்கும். ஸோ டாப்பர்ஸ் வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.